சூர்யா அவர்களோட ரெட்ரோ திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஓப்பனிங் டே எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இந்த வீடியோல பார்ப்போம். எவ்வளவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம இந்த படம் நேத்து நைட்டு எண்ட் ஆஃப் த டே 12 மணி வரையும் நைட்டு 12 மணி வரையும் எவ்வளோ ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு உலகம் முழுக்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய வசூலே எடுத்து வச்சிருக்கு. அதை இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம ஹிட் 3, அதாவது ஹிட் த தேர்ட் கேஸ் நானி அவர்களோட படம். அந்த படமுமே பெரிய அளவுல வசூலை வாரி குவிச்சிருக்கு. அந்த படம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் வச்சிருக்கு, அந்த படம் ஓப்பனிங் டே எந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பேசுவோம். அடுத்ததா தொடரும் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதையுமே பேசுவோம். குட் பேட் அக்லி, கேங்கர்ஸ் எல்லா படத்தோட வசூலையும் இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம இன்னொரு முக்கியமான 3 படங்களை பார்க்க போறோம். ஒண்ணு 22 இயர்ஸ் ஆஃப் சாமி 2003 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் 26 இயர்ஸ் ஆஃப் வாலி, அஜித் அவர்களோட கெரியர்லேயே ஒரு சரியான படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்தை. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வில்லனாவும் மிரட்டியிருப்பாரு, ஒரு பக்கம் அந்த சாஃப்டான ரோல்லையும் மிரட்டியிருப்பாரு. சூப்பரான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் 44 இயர்ஸ் ஆஃப் தில்லுமுல்லு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பயங்கர காமெடியான ஒரு திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதாவது ஒரு போட்டோ ஃப்ரேம் செவத்துல மாட்டியிருக்க மாதிரி. அதுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், இன்னொரு பக்கம் நம்ம காமராஜர் ஐயா அவரும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும். அதுல என்னன்னா ஒரிஜினல் போட்டோ இருக்குல்ல, அதாவது உண்மையிலே அது ரியலா எடுத்த போட்டோ. அந்த ஒரிஜினல் போட்டோல நம்ம சிவாஜி சாருக்கு மீசை இருக்காது. இந்த படத்துக்காக அந்த மீசையை ஆட் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க, தேவர் மகன் படத்துக்காக. ஸோ அதை தான் நேற்று நம்ம ஃப்ரேமா வச்சிருந்தோம். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு: நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், அப்புறம் ஆர் தனுஷ் அப்படிங்கிறவர், சச்சி ரைசா அப்படிங்கிறவங்க, குகன் ராஜ், அப்புறம் ஃப்ரீ டுட்டோரிங் ஃபார் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு அஃபிஷியல் நேம் ஏதோ வச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியல. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படம். அதோட 13வது நாள் வசூல் இந்தியாவில் 25 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 7,57 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 175.4 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது நேற்று வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 1485 கோடி கிட்ட வருது. அன்டில் டான் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 56 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் 20.3 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 170 கோடிக்கு மேல. ஸோ 5,41 லட்சம் இந்தியாவில் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹிந்தி திரைப்படமான ஜாட்டு 21வது நாள் வசூல் இந்தியாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம். 102,47 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 117,53 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். கேசரி சாப்டர் 2 நேத்து 13வது நாள் இந்தியாவில் 2,75 லட்சம், வேர்ல்டு வைடு 3,11 லட்சம். ஸோ இந்தியாவில் டோட்டலாக 87,15 லட்சமும், உலகம் முழுக்க 116,5 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு ரெய்டு 2 நம்ம அஜய் தேவ்கன் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ஆக்குபன்சி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஷோஸ் இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைய போதான்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 21 கேரளாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால ஒரு 20 லட்சத்துக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. 40,53 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 69,83 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூல் ரீதியா வெற்றி படம். அப்புறம் தொடரும் டே 6 கேரளால 6,14 லட்சம், தமிழ்நாட்டுல 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 26 லட்சம், கர்நாடகால 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 13 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 3,60 லட்சம், உலகம் முழுக்க 10,88 லட்சம். இதுவரையும் இந்த படம் வசூல் பண்ண எல்லாமே டபுள் டிஜிட் தான் வேர்ல்டு வைடு வைஸ். ஸோ தொடரும் டோட்டல் கலெக்ஷன் 40,75 லட்சமும் கேரளால, தமிழ்நாட்டில் 2,48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2,19 லட்சம், கர்நாடகால 3,39 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,43 லட்சம், ஓவர்சீஸ்ல 56,56 லட்சம், உலகம் முழுக்க 107,80 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல் டைம் பிளாக் பஸ்டரா அமைய போது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இண்டஸ்ட்ரி ஹிட்டா அமையுமா? ஸோ கேரளாவை பொறுத்தவரையும் அந்த
இப்போ எம்புரான் கலெக்ட் பண்ணிருக்கு 80 கோடிக்கு மேல, உலகம் முழுக்க 270 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அந்த கலெக்ஷனை இந்த படம் பீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது உங்களோட ப்ரெடிக்ஷனே கமெண்ட் போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த படத்துக்கு பெரிய வசூல் வருது. இப்போ வரப்போற வீக்கெண்ட் டேஸ்லயுமே இந்த பெரிய நம்பரை கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் குட் பேட் அக்லி இந்த படத்தோட 21வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 30 லட்சம், உலகம் முழுக்க 98 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 153 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 69 கோடியே 31 லட்சம், உலகம் முழுக்க 252 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 21 நாள்ல பெரிய வசூல், பெரிய கலெக்ஷன், நல்ல வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. சச்சின் ரீரிலீஸ் திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம், 9 கோடியே 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சுமோ திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம், 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், அதாவது பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பாங்கல்ல, அது கூட இந்த படம் ரெக்கவர் பண்ணல. ரொம்ப மோசமான ஒரு கலெக்ஷன். அப்புறம் கேங்கர்ஸ் திரைப்படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 10 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 13 கோடியே 42 லட்சம் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல வசூல் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ரெட்ரோ வந்திருக்குல்ல, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அப்புறம் அதான் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஹிட்டு 3 அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் கலெக்ஷன். ஸோ ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 71 லட்சம் வந்து இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 83 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடி கிட்ட இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ டே 1 ஓப்பனிங் டே இந்த படம் 30+ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே ஒரு 15-16 கோடி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். அதே மாதிரி ஓவர்சீஸ்ல கூட நானி அவர்களோட பெஸ்ட் ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துக்கு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 73 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் நம்ம 1 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு எதிர்பார்க்கலாம். யாருக்கு தெரியும் 1.5 கோடி வருதா, அது 2 கோடி கிட்ட கூட போதா அப்படிங்கிறது, ஏன்னா நல்ல ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. ரெட்ரோ படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 கோடியே 7 லட்சம், 8 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே. கர்நாடகாவில் 1 கோடியே 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 21 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு 16 கோடி கிட்ட இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு 14-15 கோடி கிட்ட கூட வசூல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே நேரத்தில் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கன்ஃபார்மா 25+ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியல, 25 to 30 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25 கன்ஃபார்மாக எடுக்க போகுது. அதே நேரத்தில் இதுதான் ரெட்ரோ திரைப்படம் தான் சூர்யா அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட் ஓப்பனிங் திரைப்படமாக இருக்க போகுது ஆஃப்டர் கங்குவா. ஸோ கங்குவாவோட வசூலை முறியடிக்க போகுது அப்படிங்கிறது கிளீனாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இந்த படத்தோட டே 1 ப்ரெடிக்ஷன், உங்களோட ப்ரெடிக்ஷனை அதை கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் டே 1 எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். அடுத்ததா தில்லுமுள்ளு, வாலி, சாமி இந்த 3 படங்களோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 44 வருஷத்தை கடந்திருக்கு. தில்லுமுள்ளு 1981ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாவே அமைஞ்சுது. இன்னைக்கு பார்த்தா கூட இந்த படத்துல இருக்க காமெடிலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். முக்கியமா தேங்காய் சீனிவாசன் இந்த படத்துல அல்டிமேட் பண்ணியிருப்பாரு, வேற லெவலு. அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தை எழுதும் போதே அவர் மைண்ட்ல வச்சுதான் எழுத முடியும். அவரை தவிர வேற யாரையுமே யோசிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. எக்ஸலண்ட் அப்படி இருக்கும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா கிட்டத்தட்ட 35 லட்சம் இந்த படத்துக்கு பட்ஜெட்டு. இந்த படம் வசூல் ரீதியா கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. 1 கோடியே 70 லட்சத்துக்கு மேல இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஒரு வசூல் ரீதியா பெரிய வெற்றி படம். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட் தான். அப்புறம் வாலி. ஸோ 26 இயர்ஸ் ஆஃப் வாலி, எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர் உருவான முதல் படம், அவரோட முதல் படம். நம்ம அஜித் அவர்கள் இந்த படத்துல ஏகே அவர்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சொல்லவா வேணும். முக்கியமா நம்ம ஒரு பக்கம் இந்த படத்துல அஜித்தை பெரிய லெவல்ல பாராட்டினா, சிம்ரனையும் நம்ம அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலா பாராட்டி ஆகணும். அவ்வளோ எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் கிளாமரு, டான்ஸ் அது இதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே நடிப்புல குறை வச்சதே கிடையாது நம்ம தமிழ் நடிகைகள். அதுல முக்கியமான ஒரு நடிகை சிம்ரன். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் 3 கோடி,
தமிழ்நாட்டில் மட்டுமே 16,50,00,000 வந்திருக்கு. 90,00,000 ஃபுட்ஃபால்ஸ், ஒரு பெரிய அளவுல வெற்றி திரைப்படம் இந்த படம். 19 கோடி உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. 10,50,00,000 கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா சாமி. இது எப்படிப்பட்ட ஹிட் தெரியுங்களா? அந்த டைம்ல பீக்ல இருந்தாரு நம்ம சீகா விக்ரம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு பீக் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 26,75,00,000 2003 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 2,95,00,000, ஓவர்சீஸ்ல 3,45,00,000, உலகம் முழுக்க 32,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 5 கோடி. கிட்டத்தட்ட ஷேர் மட்டுமே பட்ஜெட்டை விட 3 மடங்குக்கு மேல வந்திருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர். 15 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அந்த சமயத்துலலாம் பயங்கர பீக்ல இருந்தாரு. வேற லெவல். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.